பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம நிற்கக்கூடிய இடம் பெதஸ்தா குளத்தின் அருகிலே நம்ம நின்று கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு குளம் இந்த பெதஸ்தா குளம். இந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர்கள் அமர்ந்திருப்பார்கள். காரணம், வானத்திலிருந்து எப்பொழுதாவது தேவதூதன் இறங்கி வருவான். சில சமயம் அந்த தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து முந்தி இறங்குறவனுக்கு அற்புத சுகத்தை தேவன் கொடுக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு பல நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர்கள் குளத்தின் அருகிலே அமர்ந்திருப்பார்கள். அந்த சூழ்நிலை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குளத்தின் அருகில் வரும் பொழுது 38 வருடமாய் வியாதியஸ்தனாக இருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து கண்டு கிட்ட அருகாமையில் அவனை பார்த்து கேட்கிறார். அவனுடைய அருகாமையில் வருவதற்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம், அவனுக்கு உதவி செய்வதற்கு எந்த மனிதனும் கிட்ட நெருங்கவில்லை. உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிற மனிதனை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருகாமையில் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. உன்னுடைய வாழ்க்கையில் 38 வருடம் வியாதியஸ்தனா இருந்த நாட்கள் போதும், இப்பொழுது நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஒரு கேள்விக்கு அவன் சொல்லுகிற அந்த பதில் வைத்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார் என்கிற சம்பவத்தை வேதத்தில் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, நீ விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? அந்த விருப்பத்தின் அடிப்படையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புத விடுதலை கொடுக்க பரமபிதா உங்களோட கூட இருக்கிறாரு. அவரை நம்புங்கள், அவரை நோக்கி பாருங்கள். விசேஷமா நான் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை, தீராத விருப்பம் உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற விருப்பத்தின் அடிப்படையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையினால எந்த சூழ்நிலையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதற்கு உதவியற்ற நிலையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்யும்படிக்காக உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க அற்புத தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நம்புங்கள், வாழ்வடைவீர்கள். God bless you.